ஆரம்ப காலகட்டத்தில் இவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எடுத்த விடாமுயற்சினால இவர் எந்த அளவு உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்றத பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த ஷோவை நாங்கள் பண்ணுறோம். இந்த தலை போல வருமா ஷோவை எவ்ரி வீக் ஃப்ரைடே கண்டிப்பாக அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல விஸ்வாசம் படத்துடைய பாடலாசிரியர் அருண் பாரதி ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணிருக்காங்க. அதை பற்றியும் இலங்கை கிரிக்கெட் வீரர் அஜித் சாரை பற்றி ஒரு மாசான ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்றத பற்றியும் பார்க்க போறோம். சரி வாங்க பார்க்கலாம். பொங்கல் ஸ்பெஷலாக பேட்டை மற்றும் விஸ்வாசம் திரைப்படம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த நிலையில தென்னிந்தியாவில் மட்டும் 200 கோடி வசூல் அள்ளியது விஸ்வாசம். பாக்ஸ் ஆபீஸ் சாதனையை முறியடித்த விஸ்வாசம் திரைப்படத்துல அஜித் சார், நயன்தாரா, அனிகா, விவேக், ஜெகபதி பாபு, ரோபோ சங்கர் உள்ளிட்டோர் நடிச்சிருந்தாங்க. விநியோகிஸ்தர்கள் மற்றும் திரையரங்க உரிமையாளர்கள் என 2 பேருக்குமே படம் நல்ல லாபத்தை தான் கொடுத்தது. விஸ்வாசம் படத்துடைய தெலுங்கு டப்பிங் மார்ச் 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தை ரசிகர்கள் தமிழ்ல வரவேற்றது போலயே தெலுங்கிலும் நல்ல வரவேற்பு இருந்தது. மேலும் அங்கு பட வசூல் கொஞ்சம் குறைவாக தான் போகிறதாம். இதனை அடுத்து இந்த படத்தை தயாரித்த சத்யஜோதி தியாகராஜன் தமிழகத்துல மட்டும் இந்த படம் 125 கோடிகளில் இருந்து 135 கோடிகள் வரை வசூலை அள்ளியிருக்கு அப்படின்னும், இதனால விநியோகிஸ்தர்கள் பங்கு 70 கோடியிலிருந்து 75 கோடி வரை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் தெலுங்குல இந்த படம் ஓரளவிற்கு தான் லாபத்தை கொடுத்துள்ளதாகவும் சொல்றாங்க. இந்த படத்துடைய வெற்றிக்கு பாடல்களும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு பாடலை எழுதியவர் தான் அருண் பாரதி. அவருடைய மனைவி பத்மாவதி எழுத்தாளர் தான். அவங்க சமூகம், பெண்கள் என பல விஷயங்களை பற்றி பேசிட்டு வராங்க. இதுல பெண்கள் தினத்தை முன்னிட்டு சென்னை அரசு தலைமை செயலகத்துல சிறப்புரையாற்ற அவங்களை அழைச்சிருக்காங்களாம். அங்கு பேசியதை மகிழ்ச்சியுடன் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. தற்போது அஜித் சார் பிங்க் பட ரீமேக்ல நடிச்சிட்டு வராரு. மேலும் இவருடைய நேர்கொண்ட பார்வை திரைப்படத்தின் போஸ்டர் வெளியாகி நல்ல வரவேற்பும் பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அந்த ஸ்ரீலங்கா வீரர் அஜித் சாரை பற்றி என்னதான் சொல்லியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்துடலாம். தமிழ் சினிமாவில் உச்சத்தை தொட்டவர் தான் நம்ம தல அஜித். இவர் நடித்து வரும் நேர்கொண்ட பார்வை படம் இவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக, அதாவது மே 1ஆம் தேதி ரிலீஸ் செய்ய போறாங்க. இந்த நிலையில இலங்கை முன்னாள் கிரிக்கெட் வீரர் அர்னால்ட் ட்விட்டர்ல சினிமா டைலாக் போட்டு மாஸ் காட்டுவாரு. அவ்வப்போது தமிழ் நடிகர்களை பற்றியும் பேசுவாரு. அப்படிதான் இப்போது தல படம் மங்காத்தா பார்த்திருக்கேன் என கூறி அந்த வசனத்தையும் பேசி அசத்தி இருக்காராம். அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்றதையும் பார்த்திடலாம். டே மாமா, மங்காத்தா பார்த்திருக்கண்டா, தல கிங் மேக்கர், மணி 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 மணி. அந்த படத்துல இடம்பெற்ற மணி 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 அப்படின்ற இந்த மாசான டைலாக ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் போட்ட இந்த போஸ்ட பல ரசிகர்கள் ரீட்வீட் பண்ணிட்டு வராங்க. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்துல உள்ள பெல் ஐகானை 2 வீடியோவை மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.